ராத்திரி போனோம் வேலைக்குன்னு லோனுக்கு போனாங்க. லோன் வாங்கி தரேனாங்க. லோன் வாங்கி கொடுக்கல. அப்புறம் மொபைலை வச்சு தான் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னாங்க. லோனு அதுவும் கொடுக்கல. அப்புறம் தொலை பண்ணுறாங்க காசை கட்டணும்னு. நம்ம வாங்கினா தானே கட்ட முடியும், வாங்காமல் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொன்னோம். இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணுங்கிறாங்க அவங்க மேனேஜர். நம்ம வாங்கினா தானே கட்ட முடியும், வாங்காமல் எப்படி சார் கட்ட முடியும்? நான் 2 பிள்ளைங்க வச்சுருக்கேன், 300 ரூபா சம்பளம் வேலை செய்கிறோம், எப்படி 3000 கட்ட முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சார். அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கணும் சார். என் பேர் ஷாலினி, நான் செம்மனார் கிராமத்தில் இருக்கிறேன் சார். எங்கள் ஊரில் பஜாஜில் அக்கௌண்ட் பண்ணி ஐஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனும் கொடுக்கல, அவங்களுக்கு அமௌண்ட்டும் போடல சார். ஆனால் பஜாஜில் அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை அங்கே காசு போட சொல்லிட்டு அவங்க அமௌண்ட் போடல சார். கேட்டால் இன்னைக்கு போடுறோம் நாளைக்கு போடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால எங்கள் பழங்குடியினர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க சார். அதனால எங்கள் மக்கள் கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுக்கணும் சார். பழங்குடி மக்கள் தான் நாங்கள். அதில் இந்த காளிங்கிற அம்மாவை கூட்டிகிட்டு போய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 3 மணி நேரமும் ஒரு செல்லில் தான் லோன் பதிவு பண்ணணும். பொறுப்பில் எடுத்துகிட்டு சொல்ல இந்த அம்மாவுக்கு பொறுப்பில் எடுத்துகிட்டு போய் லோன் பதிவு பண்ண 3 மணி நேரம் அந்த அம்மா போனை வச்சு தான் லோன் பதிவு பண்ணி அவங்க ஏமாத்துறதுக்காக அந்த அம்மாவை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ 25ஆம் தேதிங்கும் போது உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இப்போ பணம் ஏறிடும், நீங்கள் செல்லில் மெசேஜ் பார்த்துக்கணும் சொல்லிட்டாங்க. நான் அப்பா கூட சொன்னேன், உங்களை ஏதோ பிராட் பண்ணுறாங்க போது இவங்க நம்மள 25ஆம் தேதிக்குள்ள ஏறணும் இவங்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பணம் ஏறவே இல்லை. அப்புறம் கோத்தேரிக்கு போன மாதம் வர சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காசு கட்டணும் 3000 ரூபாய் அப்படின்னு. இந்த வாங்காத கடனுக்கு அந்த அம்மா எப்படி காசு கட்ட முடியாது. அதனால நீங்கள் தான் மக்களுக்கு தான் பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். கட்டாத காசு அந்த அம்மா கட்ட முடியாது. அவங்களும் 2 பிள்ளைங்க வச்சுருக்காங்க, 300 ரூபாய்க்கு தான் வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிற பொம்பளை கூட்டிகிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னா நீங்கள் அந்த கூட்டிகிட்டு போன அம்மாவை தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து இந்த அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும். செம்மனார் கிராமம் பழங்குடியார் நாங்கள். ஆனால் நாங்கள் ஏழை, 300 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி லோன் போட்டு பஜார் கடையில் லோன் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் போட்டது அங்கே எங்களுக்கு லோன் ஆகுறதில்ல. இப்படி தான் அந்த ஃபோனை வச்சு எங்களுக்கு காசாக கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, இவங்களும் சொல்லவே இல்லை. அப்போது இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடிங்கு இதெல்லாம் தான் வச்சு எங்களுக்கு போட்டாங்க. ஆனால் இனியும் எங்களுக்கு அந்த ஃபோனும் வரல, காசும் கொடுக்கல. சும்மா கட்டுனா நாங்கள் எங்கே சார் கட்டுறது? இதுக்கு கவர்மெண்ட் அதிகாரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.